ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஐட்டம் செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறது இல்லைங்க. பிரியாணி டேஸ்ட்டில் சிம்பிளாக சேமியா பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேங்க. வாங்க செய்யலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்துட்டேன், வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. இப்போ மறுபடியும் அதே பேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாங்க. இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி உதுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஓரளவுக்கு வெங்காயம் நிறம் மாறின பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கணும். நம்ம உப்பு சேர்த்தாலுமே தக்காளி நல்லா வதங்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடுங்க. இப்போ நான் 1 பங்கு சேமியானா 1.5 பங்கு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நான் 1 கப்பு அளவுக்கு சேமியா எடுத்துருந்தேங்க. 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேமியா எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்ததுனால அதனுடைய வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சேமியா சேர்த்த பிறகு எப்படி பிரியாணியில் பாசுமதி ரைஸ் சேர்த்தோன்னா ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி சேமியாவையும் ரொம்ப போட்டு வதக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஜென்டிலாக வதக்கி விடணுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேவையானதாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த சேமியா வெந்துருச்சு. அப்படியே சேம் பிரியாணி ஸ்மெல்லு நல்லா கமகமகமன்னு வருதுங்க. பாருங்கள், இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. இது அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது கூட கூடுதல் சுவை சேர்க்க ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேங்க. நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது மேலே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இது மேலே பெப்பர் மேலே அப்படியே தூவிக்கிங்க. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முட்டை நல்லா வெந்துருங்க. ஒரு 3/4 பதம் வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிளறி விடுங்க. நான் கிளறி விடுறேன் பாருங்கள். கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். இந்த சூப்பரான எக் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இப்போ கடைசியாக இது மேலே லைட்டாக லெமன் சாறு புழிஞ்சிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான ஒரு பிரியாணி டேஸ்ட்டில், ஆனால் பிரியாணி இல்லைங்க, சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பாய்.